வணக்கம். நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. இன்று சென்னை பல்லாவரத்தில் உள்ள கார்த்தி அண்ணா கடைக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய உரிமையாளர் தம்பி கார்த்திக் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சொல்லுங்க தம்பி, இந்த கார்த்தி அண்ணா கடை எப்போது, எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது? சாப்பிடலாம். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு மீன் சீ ஃபுட்னு பார்த்தா இந்த சரௌண்டிங்ல ஒரு நல்ல சத்தான ஒரு சீ ஃபுட் கிடையாது, இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு சீ ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற எந்த ஒரு ஹோட்டலுமே கிடையாது. நம்ம ஹோட்டலா வைக்காம ஒரு கியாஸ்க் பேஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லயே வந்து ஒரு ஹோட்டல் நாங்க இங்க செட் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கடம்பா இறால்லாம் வந்து இங்க ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து மீன் குழம்பு தான் இங்க ரொம்ப ஸ்பெஷல். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஓபன் பண்ணோம். இது வரைக்குமே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20% கஸ்டமர் வந்து ரெகுலரா டெய்லியுமே வந்துட்டு இருக்காங்க. எப்படி கஸ்டமர்னா எப்படிப்பட்ட கஸ்டமருக்கு நம்மளுக்கு மெயினா வர்றாங்க? மெயினா வந்து ஒரு 60% வந்து கேப் டிரைவர் தான் இங்க இருக்காங்க. இங்க இருக்கவங்க தான் கேப் டிரைவர். ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் 1:10 மாதிரி ரெஃபரன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்னா ஃபேமிலியா வரமாட்டாங்க. இங்க வந்து இங்க ஒரு அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனா, பேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனா கொடுக்குறாங்க. இது சாம்பார், ஆக்சுவலா சாம்பார், இது ரசம் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோட்டல்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரகத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இது சம்பந்தமா படிப்பு எதுவும் படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சது வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். மேல்ஸ் காலேஜ்ல படிச்சிருக்கேன். படிச்சுட்டு டாமினோஸ், கேஎஃப்சி அந்த மாதிரி நிறைய கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னன்னா இங்க ரெகுலரா டீ சாப்பிட இல்லை வாக்கிங்கா வருவேன். வாக்கிங் வரும்போது நம்ம ஏன் ஒரு கடை போடக்கூடாது? கடை போட்டு ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு, இன்ஃபேக்ட் சொல்ல போனா மீன் குழம்பு பார்சலே நிறைய இங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா யாருமே ஈவினிங் வந்து ஒரு இட்லி தோசை வீட்டில் செஞ்சுக்கலாம், குழம்பு வந்து செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா செக்கு எண்ணெயும் சின்ன வெங்காயம் நாங்கள் யூஸ் பண்றோம் மீன் குழம்பு, அதான் டேஸ்ட். ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷல். வேற இங்க என்ன மீன்லயே என்ன ஸ்பெஷலா என்னென்ன பண்றீங்க? மீனா சாதாரணமா மீனா இல்ல வேற ஸ்பெஷலா என்ன பண்றீங்க? அதாவது என்னன்னா மீன் வந்து கடை மசாலா தான் நாங்க போடுறது இல்லை, நாங்களே ரெடி பண்ண மசாலா தான் போட்டு. அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்றது இல்லை. ஒரு மீனை வந்து டீப் ஃப்ரை பண்ணா அதுல எவ்வளவு கேடு இருக்கும். அந்த எண்ணெயை வந்து அது இன்னொன்னு நாங்க என்ன ஒரு ஷாலோ ஃப்ரைஸ் கல் மீன் சொன்னாங்க. அந்த கல்லுல வந்து நாங்க வந்து மார்னிங் வந்து போட்டா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை மாத்திடும். ரீயூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ரீயூஸ் பண்ணு ஃப்ரெஷ் எண்ணெய் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த மீனோட தரம், அதோட குவாலிட்டி. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ரெகுலரா வந்து காஷ்மீர்ல இருந்து நாங்க மீன் எடுக்கிறோம். மார்னிங் எடுத்த மீன் நைட்டோட காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரோசன் பண்ணி இல்ல ஃப்ரோசன் ஃபிஷ்லாம் நம்ம வாங்குறது இல்லை, ஃப்ரெஷ் மீட் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால கஸ்டமர்லாம் ரொம்ப லைக் பண்ணி ஓகே நல்லா இருக்கு குழந்தைங்களோட வந்து சாப்பிட்டு. இப்போ கடந்த ஒரு வாரமா ஆயிடுச்சு இல்லையா, உங்க இங்க அனுபவம் எப்படி இருக்கு? வர்ற கஸ்டமர் உங்கள்ட்ட எப்படி டீல் பண்றாங்க, நீங்க அவங்களை எப்படி டீல் பண்றீங்க? ஆக்சுவலா ரொம்ப ஃபெமிலியரான இந்த ஏரியால கொஞ்சம் ஃபெமிலியர் தான். எனக்கு நிறைய பேர் தெரியும், தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. தெரியாதவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஆனா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த லைன்ல ஒரு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கேப் டிரைவர்லாம் ரெகுலரா, அதாவது நம்ம கடை முன்னாடி ஒரு 10-20 பேர் வந்து வெயிட் பண்ற மாதிரி ஒரு டேஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி டேஸ்ட் கொடுத்துருக்கு. சாப்பாடு வந்து மதியம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க வேலை? மதியம் ஆக்சுவலா 12:30க்கு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். பட் ஆனா வீட்டுல நாங்க சமைச்சு கிளவுட் கிச்சன்ல இருந்து நாங்க வந்து எடுத்துட்டு வர்றதுனால எங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. அதை நாங்க அந்த மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி 12:30க்குலாம் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கோம். 3:30க்குலாம் எங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இங்க உதவி எப்படி இருக்கு? உங்களுடைய ஒர்க்கர்ஸ் சொல்ல முடியாது, அவங்க எல்லாமே என்னோட ஃபேமிலி தான். உறவுகள் என்னோட ஃபேமிலி தான். வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா, குறிப்பா எங்க அக்காவோட வீட்டுக்காரு, அதே மாதிரி தங்கச்சி சப்போர்ட்டா இருக்காங்க. எல்லாருமே ஊக்கமா இருக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ் டெவலப் பண்ண. நான் வந்து 2வது நாளே வந்து இந்த ஓபன் பண்ண தப்பா பண்ணிட்டோமோ, நம்ம வந்து சரியான மேன் பவர், எப்பவுமே எந்த ஒரு துறையிலுமே மேன் பவர் இஷ்யூ இருக்கும். மேன் பவர் தப்பா எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா அவங்களோட வந்து அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஒரு பெரிய கம்பெனில ரீசனல் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கம்பெனில தமிழர் அண்ட் கேரளா ஹேண்டில் பண்ணாரு. டெய்லியுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. இன்னொன்று என்னோட வெதர் இருக்காரு, அவரும் வந்து ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணாரு. ஈவினிங் ஆனா கண்டிப்பா நீ பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, இப்ப இது சம்பந்தமா உங்களுடைய ரிலேஷனோ அல்லது இந்த வீடியோ பார்க்கிற நபர்கள் இது மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி சமையல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதே மாதிரி ஹோட்டல் குடும்ப சாப்பாடா இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஐடியா கேட்டா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐடியா என்ன சொல்லுவேன்னா, டே ஒன்ல நம்ம எப்படி நம்மளோட ரெசிபி கொடுக்குறோமோ
அதே தான் வந்து எவ்ரி இயர் எவ்ரி மந்த் எவ்ரி டே நம்ம கொடுக்கணும். ஒரு நாள் டேஸ்ட் இந்த மாதிரியும் ஒரு கஸ்டமர் வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணக்கூடாது. குவாலிட்டி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கப்புறம் யார் ஃபாலோ பண்ணாலும் அதை என்னோட சஜஷன்னா குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுத்து சாப்பிட்ற பொருளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். அதுதான் இந்த இது பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு டீமில் பண்ணியிருந்தேன், ஒரு ஏழையும் வந்து சாப்பிடணும், பெரிய பணக்காரனும் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரைஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும். வாழ்த்துக்கள் கார்த்தி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. கார்த்தி அண்ணா கடை சாப்பாடு மற்ற இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? நல்லா பிரமாதமா இருக்கு. நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா, மீன் குழம்பு எந்தெந்த மாதிரி ஐட்டம் இங்க சிறப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்ல, சாப்பாடு மீன் குழம்பு நல்லா இருக்கு. உட்காந்து ஒரு ஆள் திருப்தியா சாப்பிடலாம். மீன் குழம்பு, அந்த மீன் ஃப்ரை எல்லாமே நல்லா இருக்கு, தரமா இருக்கு. உங்க பேர் சார்? என் பேர் சதீஷ். இங்க லோக்கல் தான். இங்க ஆக்சுவலா நான் ராயபுரம். நான் அங்க நிறைய சாப்பிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த கடை போர்டை பார்த்து தான் உள்ள வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த கடை இங்க இருக்குன்னு? இல்ல, நான் தச்செல்லாம் இங்க சார் லோக்கல்ல இங்கதான். இப்ப வீட்டுல இங்க வந்துட்டேன். இங்க பார்க்கும்போது இந்த கடை பேரை பார்த்து உள்ள வந்தேன். நல்லா இருக்கு. பாப்பா உங்க பேர் என்னம்மா? சாய் சிவானி. சாப்பாடு இங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா டேஸ்டியா இருந்ததா? என்ன சாப்பிட்டீங்க இங்க? பிரான். பிரானா? நல்லா இருந்ததா? டேஸ்டா இருந்ததா? உங்க பேர் என்ன சார்? எங்க இருந்து வரீங்க? என்னோட பேர் சங்கர் சார். நான் கான்டாக்ட் டிரைவரா இருக்கேன். எப்பவுமே நியர்பைலாம் சாப்பிடுவேன். இன்னைக்கு தான் நான் அதை பாக்குறேன். புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். என்ன கடை எப்படி சார் இருக்கு? இல்ல, கார்த்தி அண்ணா நேம்ன்ற இன்னைக்கு தான் நான் முதல்ல பாக்குறேங்க. உண்மையிலுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்கு. நீங்க ஆக்சுவலா ஒரு கடமை மீன் சொல்லிருங்க. இல்ல சொல்றேன், ஆர்டர் ஒன்று சொல்றேன். நான் இது வரைக்கும் சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலுமே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. வீட்டு சமையல் மாதிரியே இருக்குல்ல? உண்மையிலுமே என்ன ஸ்பெஷலா வாங்கி சாப்பிட்டீங்க எனக்கு? இப்போ நான் இப்பதான் ஆர்டர் பண்றேங்க. மீன் குழம்பு சாப்பாடு தான் சொன்னாங்க. முழு மீன் நல்லா இருக்குது. சாப்பாடு சமையல் மாதிரியே இருக்கு. உண்மையிலுமே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காரம் இதெல்லாமே கரெக்டா இருக்குது. நான் ஆக்சுவலா ட்ரை பண்ணி பார்த்து தான் வந்தேன். ஆரோக்கியமா இல்ல, அதான் சாப்பிட்டு போது அதான் திங்க் பண்ணேன். ஏன்னா இந்த சாப்பாடு ரெகுலரா சாப்பிடலாம். சில கடைகள்ல போய் ஒரு முறை எப்படி சார் இருக்கு விலையில? விலை இல்ல பரவாயில்ல, சாப்பாடுக்கு ரேட்டு ஏத்த அந்த நீங்க எங்க இருந்து வரீங்க? ஒரு பேர் என்ன? என் பேர் சத்யா. நான் இங்க ராமபுரம்ல இருந்தேன். என்னவா சார் ஒர்க் பண்றீங்க? நான் டிரைவரா இருக்கேன் சார். ஆமா, இங்க ரெகுலரா வந்து இருக்கீங்க? இப்போ ஒரு 2 நாளா வந்துட்டு இருக்கேன். சாப்பாடுலாம் நல்லா பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிரான் சார். பிரான் நல்லா பண்ணிருக்காங்க. வீட்டு சமையல் மாதிரி இருக்கு பார்த்தோம். ஆமா, அது உண்மைதானா சார்? உண்மைதான் சார். நல்லா நீட்டா இருக்கு. பேர் என்னன்னா? பேர் சுரேஷ்னா, நான் ஒரு ஆட்டோ டிரைவர். அண்ணா நம்ம கார்த்தி அண்ணா கடை இருக்கு இல்லையா? அந்த கடை எப்படி தெரியும்? இங்க எப்படி எத்தனை நாள் இங்க சாப்பிடுங்க? இது எப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். சாப்பாடு நல்லா இருக்கா? எப்படி வீட்டு சமையல் மாதிரி இருக்கு? வீட்டு சாப்பாடு குழம்புலாம் நல்லா தானே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? நீங்க என்ன வாங்கி சாப்பிட்டீங்க? நம்ம நார்மலா சாப்பிடலாம். ஃபிஷ் தானே சாப்பிட்டா நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறீங்க, அந்த வருமானத்துக்குள்ள இது உங்களுக்கு இதா இருக்கா? பரவாயில்ல, 100 ரூபா கட்ட தானே. கட்ட தானே. சொல்லுமா, இந்த கார்த்தி அண்ணா கடை எப்படி இருக்கு உணவு? என் பேர் வந்து ஆனந்தி. நான் ஏஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கிறேன். தாம்பரத்துல இருந்து இந்த மீன் சாப்பிட்றதுக்காகவே பல்லாவரம் வரைக்கும் வந்திருக்கிறேன். இங்க வந்து டெய்லி நல்ல ஒரு ஃப்ரெஷ் மீன் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷை நம்ம கண்ணு முன்னாடி பொரிச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியா இருக்குது. எல்லாரும் வந்து இங்க வந்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்ல கொடுக்குறாங்க. இன்னும் கடம்பா இறாலா இருக்குது. அது இன்னும் நல்லாவே டேஸ்டா இருக்குது. சாதம் நம்மளுக்கு ஏத்த பிரைஸ்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கு இல்லையா? ஆமா, உடலுக்கு ஆரோக்கியமா இருக்குது. வீட்டு சாப்பாடா இருக்குது. அதுவே நல்ல ஹைஜீனிக்காவும் பண்ணி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. நான் மதுரையிலிருந்து இங்கே சென்னை பல்லாவரம் ஆபீசர் லைன் பகுதியில் உள்ள கார்த்தி அண்ணா கடைக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த ஹோட்டல் சம்பந்தமாக வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நேராக பார்க்கணுன்ட்டு அவரை ஓனரை தம்பி கார்த்தியை நேராக பார்க்கணுன்ட்டு வந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. சாப்பாடு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அவருடைய பணி இன்னும் சிறக்கணும். நிச்சயமாக தொடர்ந்து பொதுமக்கள் ஆதரவு கொடுத்து இன்னும் பல கிளைகளை திறக்கணும்ட்டு டிகேவி ராஜா உணவு சார்பாக பல மறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.